காய்ஸ், இன்றைக்கான வீடியோவில் நம்ம இந்தியன் பைக்ஸில் 3 பைக்கு 3 காரை வச்சு சரியான ரேஸ் தான் மக்களை ஓட்ட போகிறோம். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம ரேஸ் நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பிக்குது. ஸோ இப்போ நம்ம வீட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடலாம். பார்த்துங்க காய்ஸ், இதுதான் மேஜிக். இப்போ நம்ம எடுக்க போகிற பைக் நம்மளுக்கு அவங்க காமிச்சிக்கிறேன் கைஸ். அதுக்கு முதல்ல வெளியே போகணும். இதில் இருக்க இந்த மொட்டையும் கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஓட்டுறேன். ஸோ கைஸ், இப்போ நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன். உனக்கு நம்ம ஒரு பேர் வைக்க போகிறோம். அதுக்கு நீங்கள் தான் கமெண்ட் பண்ணணும் கைஸ், உனக்கு என்ன பேர் வைக்கலாம்னு. அதிக கமெண்ட் எது வருதோ நான் அந்த பேர் இவனுக்கு நான் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கவாசிக்கு நிஞ்சா அச்சுட்டு அதுதான் கைஸ். செகண்டு R15 எடுப்போம். ஐயோ, தப்பு 015 R15 வந்தாச்சு கைஸ். இப்போ அதுக்கடுத்து என்ன KTM எடுப்போம். இப்போ இந்த 3 பைக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரேஸ் வச்சு எந்த பைக்கு ஜெயிக்க போகிறோம்னு பார்க்க போகிறோம் கைஸ். இப்போ அடுத்து நம்ம காருக்கு போயிடலாம். கார் இப்போ இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் கார். நான் புகாட்டி ஒன்று எடுத்துக்கிறேன். புகாட்டி தான் கைஸ் இப்போ இருக்கிறதே ஃபாஸ்டஸ்ட் காரு இந்தியன் பைக்ஸில். அதுக்கடுத்து என்ன, சரி இந்த கார் எடுத்துரும். 900 எந்த கார் கைஸ் எடுக்க? சரி, 900 எடுத்துரும். இந்த கார் பேர் என்னது? கிங்ஸ் கைஸ், மறந்தே போயிட்டேன். இப்போ அடுத்து நான் உங்களுக்காக எடுக்க போகிற கார் என்னது எங்க கைஸ் யோசிப்போம். இப்போ புதுசாக ஒரு RS2ல ஒரு கார் விட்டுருக்காங்க கைஸ், அது நம்ம எடுப்போம். கார் 8. ஐயோ, இப்படி ஆகி போச்சே. ஆரம்பமே சோதனை கைஸ். நம்ம இப்போ புதுசாக இந்த சைட்லேருந்து அரேஞ்ச் பண்ணோம். எதுக்குன்னு நீங்கள் லாஸ்ட்டில் பார்ப்பீங்க கைஸ். இது கொஞ்சம் உழப்புது நம்மளுக்கு. ஆமாம், ஐயோ. 8012 ஃபஸ்ட்டு புகாட்டி. செகண்ட் 900 இது பேர் கிங்ஸ். அதுக்கடுத்து இது நம்ம எந்த சைடு? இந்த சைடு தான் கரெக்டானது. கார் கேட்டுன்னு எழுதிட்டேன். இது சோதனையாக இருக்குது கைஸ். கேட் 8. ஐயோ, தப்பு கார் இந்த வாட்டியாச்சும் கரெக்டாக போட்டுருந்தோம். V80. ஏன் கைஸ் நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது? V80 போட்டேன். இந்த மாதிரி யாருக்குமே நடக்கக்கூடாது. கார் கரெக்டு i8 வந்துருச்சு கைஸ். ஸோ இந்த காரில் வச்சு தான் கைஸ் நான் எதுக்கு சஸ்பென்ஸ் வச்சுருந்தேன்னா அந்த இது தான் கரெக்டாக அது சுடும்போது புக்காட்டி ஒடிச்சு செதறிடும். ஃபஸ்ட்டு இதுதான் கைஸ் நம்ம ஓட்ட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு KTM ஃபஸ்ட்டு நான் பைக்கே பார்த்துருவேன். நான் ஃபஸ்ட்டு பைக்கை பார்த்தா கொஞ்சம் தரமாக இருக்கும். நான் KTM எடுத்துட்டேன் கைஸ். நம்ம எது ஃபாஸ்ட்டாக போகுதுன்னு நீங்கள் தான் என்ன போகிறீங்க. நான் மைண்டில் எண்ணிக்கிட்டு இருப்பேன். ஸோ ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு இது எடுத்துகிட்டு போயிடலாம். ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். 1 2 3 ஸ்டார்ட் கைஸ். எவ்வளோ ஸ்பீடாக போகுதுன்னு தெரில. ஐயோ, இப்போ ஜஸ்ட் மிஸ்ஸு. ஐயோ அம்பானி, ஜஸ்ட் மிஸ்ஸு கைஸ். இது கொஞ்சம் ஸ்பீடாக போகுது, பரவாயில்ல. மேல் டேர்னிங்கும் பரவாயில்ல கைஸ். ஆனால் லேட்டாக போகிற மாதிரி எனக்கு ரொம்ப தோணுது. ஓகே கைஸ், எனக்கு தெரிஞ்சு பைக் அப்போ ஸ்பீடாக போன மாதிரி இல்லை. இப்போ தான் ஸ்பீடாக போகுது. ஸ்பீடாக போட்டோமே. அவ்வளோதான் கைஸ், கிட்டத்தில் வந்தாச்சு. இன்னும் இதை சுற்றிட்டு அந்த சைடு மட்டும் போனால் போதும், நம்ம ரீச் பண்ணிடுவோம். கிட்டத்தில் கைஸ், இதில் வந்துட்டோம். சீக்கிரம். ஓகே கைஸ்,
நம்ம டியூக்கு நம்ம முடிச்சாச்சு கைஸ். இப்போ நம்ம அடுத்து பரவாயில்ல கைஸ், இது கொஞ்சம் ஹேண்ட்லிங் ஸ்பீடு தர மாதிரி இருந்துச்சு. இப்போ அடுத்து நம்ம R15 போவோம். ஐயோ நினச்சேன் கைஸ் இப்படி தான் ஆகும்னு. நம்ம R15 தள்ளி விட்டுருப்போம் கைஸ். இப்போ நம்ம கரெக்டாக அது மேலே ஏறிட்டோம். இப்போ போனோம் கைஸ். R15 ஸ்பீடாகவே போகுது கைஸ். ஃபஸ்ட்டு ப்ளேஸ் பிடிச்சாலும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். சீக்கிரமாக போ. ஸோ இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லுக்கான ஆளில் வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கடுத்து லைக் போட்டு நான் சொன்ன அந்த மொட்டை மணி நேம் வைக்க கமெண்ட்டும் பண்ணிடுங்க. சீக்கிரமாக போனோம். சீக்கிரமாக போகணும் கைஸ். திரும்பியாச்சு. பரவாயில்ல கைஸ், R15 கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகுது. அது போன நேரத்தில் கைஸ் ஸ்பீடாகவே போயிடுச்சு. வளரே கிட்டத்தில் வந்தாச்சு கைஸ். டியூக்கோட இது ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு கைஸ். நம்ம சீக்கிரமே முடிக்க போகுது. பயங்கர ஃபாஸ்ட்டு. டொமைல் எக்ஸ்பிரஷன் கிட்டத்தில் ஆனவனா ஒன்று வந்துடுது கைஸ். சீக்கிரமாக போகணும். அவ்வளோதான் கைஸ், R15 முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச கவாசாகி நிஞ்சா R2R. எனக்கும் இந்தியன் பைக்ஸில் ஒன் ஆஃப் த ஃபேவரட் பைக்கு. ஆனால் ரியலில் எனக்கு இது ஓட்ட சுத்தமாக பிடிக்காது கைஸ். இதுதான் கைஸ். சரி இப்போ எடுத்துகிட்டு போகுமா? இது பயங்கர ஸ்பீடு போகும். ஸ்டார்ட். ஓகே கைஸ், பயங்கர ஸ்பீடு போகுது. எப்பவுமே ஐயோ வண்டி ஐயோ போச்சு. ஆரம்பத்துமே இப்படி ஆயிடுச்சு கைஸ். எனக்கு தெரியாது. திரும்ப ஃபஸ்ட்லேருந்து தான் போனேன். எனக்கு தெரியாது. ஐயா ஆண்டி சொல்லுங்கள் ஆண்டி, ஃபஸ்ட்லேருந்து ஆண்டி போனோம். ஃபஸ்ட்லேருந்து வந்தாச்சு கைஸ். நான் வெளியே போய் திரும்ப கவாசாகி நிஞ்சா வேறு எடுக்கணும். ஐயோ இந்த மொட்டையாரும் சீக்கிரம் ஓட மாட்டேன். சீக்கிரம் ஓடுப்பா. போயிட்டாங்க கைஸ். 3000 போட்டாச்சு. இப்போ ரொம்பவும் ஃபாஸ்டஸ்ட் பைக்காக கவாசாகி ஓட்ட போகுது கைஸ். ஓகே, ரெடி ஸ்டெடி ஸ்டார்ட். காய் ஸ்பீடை பார்த்தீங்களா, எப்படி ஸ்பீடு போகுதுன்னு. தனி கண்ட்ரோல் பண்ண வர முடியல கரெக்டாக. சீக்கிரம் போகணும் கைஸ். கரெக்டாக சீக்கிரம் போ கைஸ். எம்புட்டு ஸ்பீடு போகுதுன்னு பாருங்க கைஸ். அப்படிதான் அடித்து நொறுக்கிடுச்சு கவாசாகியும் டியூக்கையும். R15 டியூக்கையும் அடித்து நொறுக்கிடுச்சு. என்ன கைஸ் இம்புட்டு ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியலை. எங்கேயாச்சும் போய் விட போகிறேன். என்ன கைஸ் இம்புட்டு ஸ்பீடு போகுது. அத்தாடி கைஸ், எம்புட்டு ஸ்பீடுன்றீங்க. எம்புட்டு ஸ்பீடு. இப்போ வரைக்கும் பொறுத்தவரையில் கவாசாகி நிஞ்சா தான் மக்களை வின்னு. கவாசாகின்னு தான் கைஸ் கரெக்டாக போகிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் நான் போட்ட எல்லா பைக்கையும் வர வச்சுக்கிறேன் கைஸ். ஐயோ தப்பு 5 கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து இந்த சைடு போயிட்டு இப்போ அடுத்து நம்ம 8 ஐயோ தப்பாக போட்டேன். இப்படி தான் நமக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகுது. 8 நான் தப்பு கரெக்டு. இப்போ அதில் நான் என்ன எது ஃபஸ்ட்டுன்னா கரெக்டாக சுட்டு காமிப்பேன் கைஸ். காருக்கு இப்போ போய்
கரெக்டாக இருக்குது. காருக்கான 8 நம்பர் போட்டுக்குவோம். ஃபஸ்ட் நம்ம இதில் தான் கைஸ் ஓட்ட போகிறோம். கைஸ் போகலாம். இப்போ வந்து நான் சூப்பர் பவர் காமிச்சிட்டேன் கைஸ். இது வந்து புதுசாக வந்திருக்க காரு, அதனால் இது எம்புட்டு ஸ்பீடு போகுது நான் பார்க்கணும். இது அம்புட்டு ஸ்பீடு ஒன்றும் போக மாட்டேங்குது கைஸ். இதுக்கு வந்து நம்ம வேறு ரூட்டு, சாதாரண ரூட்டு இல்லை. ஐயோ மாற்றி போயிட்டேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணும் கைஸ். ஸ்டார்ட். இதுக்கு வந்து ரூட்டு கொஞ்சம் கொசமசன்னு போகும் கைஸ். ஆனால் இந்த ரூட்டு தான் காருக்கு ரொம்பவும் சின்னது. ஸ்பீடை பாரு கைஸ், கவுந்துருச்சு. இப்போயே தெரியுது இதுதான் லாஸ்ட்டாக போக போகுதுன்னு. ஆனால் ஸ்பீடு கொஞ்சம் ஸ்பீடாகவே போகுது. மொத்தம் ஃபிலம்ஸ் பம் 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 இப்படி ஸ்பீடாக போகுது. ஆனால் ஓரளவுக்கு மேலே நிற்க மாட்டேங்குது. இப்போ இந்த வழியாக நாங்கள் திரும்பிடுவோம் கைஸ். இந்த வழியாக திரும்பிட்டு கரெக்டாக இதில் அட்டாச் பண்ணிட்டு போயிடுவோம். சரன்னு போயாச்சு. இது போய் முடிக்க போகுது. முடிச்சாச்சு. இன்னும் முடிக்கலை கைஸ். வந்தாச்சு. இதுக்கு வந்து நான் 7 கொடுப்பேன். செம்ம ஸ்பீடாக போகுது கைஸ். கரெக்டாக மக்களை இப்போ நம்மளுக்கு இருக்க போகிறது கிங்ஸ் மேஸ். இது கொஞ்சம் தரமான காரு. ஆனால் ஸ்பீடு போகிறதுக்குள்ளே பாடி இழுக்க கலண்டு வந்துடும். அம்பட்டு வீக்கான காரு. சேப்பெல்லாம் ஸ்டார்ட். இது ஸ்பீடு அவ்வளோவா போக மாட்டேங்குது. இப்போ ஸ்பீடு போகாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கரெக்டாக ஹேண்ட்லிங் கரெக்டாக இருக்குது. கைஸ் இப்போதான் ஒரு ரியல் ஸ்பீடே வருது கைஸ். செம்ம ஸ்பீடு. தாடி என்னம்மா ஸ்பீடு. திரும்பிட்டாங்க கைஸ். கைஸ் இது ஸ்பீடு செம்ம ஸ்பீடு போகுது. இங்கேயும் கரெக்டாக அட்டாச் ஆயிரணும் ஆயிடுச்சு. செம்பு ஸ்பீடுன்னு பாருங்க கைஸ். அப்படி கைஸ் இங்கே பாருங்க எம்புட்டு ஸ்பீடில் போயிட்டு வந்துருச்சுன்னு. முதல்ல செம்ம லேட் ஆச்சு. ஆனால் இப்போ சரியான ஸ்பீடில் போயிட்டு வந்துருச்சு கைஸ். நம்ம அடுத்து பார்க்க போகிறது நம்ம எல்லாருமே பிடிச்ச புகாட்டி. ஐயோ தெரியாமல் இதுக்குள்ளே போயிட்டேன். என்ன இது 8012 ஐயோ தப்பு. 8012 நம்மளுக்கு சோதனையாக நடக்குது. இப்போ இதோட ஸ்பீடை பார்த்து எல்லாருமே அள்ள போறீங்க கைஸ். ஆனால் நானே இது வரைக்கும் ஹை ஸ்பீட் போனதில்லை. இன்றைக்கி போக போகிறேன். அதுவும் டேர்னிங் கம்மிக்கெல்லாம் செம்ம ஸ்பீடு. ஸ்டார்ட். ஓகே ஸ்பீடு போகுது. ஓகே கைஸ் இதிலே தெரியுது இதுதான் ஃபஸ்ட்டு வரப்போகுதுன்னு. ஹேண்ட்லிங் தரமாக இருக்குது. ஸோ நம்ம சேனல் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க கைஸ். என் ஃப்ரெண்டு ஒரு சேனல் வச்சுருக்கான், விஷ்ணுவர்தன் கேமிங்ஸ் அண்ட் விளாக்ஸ். அதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அவன் போடுற எல்லா வீடியோவுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுற மாதிரி நானும் அம்போடு வேண்டிக்கிறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள். அவ்வளோதான் கைஸ். அம்புடுதே கைஸ் எம்புடு ஸ்பீடுன்னு பாருங்கள். தரமாக ஸ்பீடு போகுது. முடிஞ்சிருச்சு. நடச்சு கூட பார்த்துருக்க மாட்டேன் இம்புட்டு ஸ்பீடு வந்துருக்குங்க. ஸோ எப்பயும் போல் ஃபஸ்ட்டு வின்னிங்ஸு இதுதான். ஆனால் இது கொஞ்சம் கலந்தனால இதை ஃபஸ்ட்டு வர்றதுக்கு நம்மளுக்கு அவ்வளோவா பிடிக்காது. நம்மளே இப்போ வர வச்சுருவோம். இப்போ பாருங்க கைஸ் நான் ஒரு மேஜிக் பண்ணுறேன். ஜண்டா மண்டா குண்டா. பார்த்தீங்களா கைஸ் 3 கார் வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு இந்த கார், செகண்டு இது தான், இல்லை கைஸ் இதுதான், தேர்டு இது. இப்போ நம்ம எல்லா காரையும் ஸ்மாஷ் பண்ண போகிறோம். டொமேல் முடிஞ்சிருச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், காரை பிளாஸ்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம்.
அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக ஒரு நல்ல கண்டென்ட்டோடு அவங்கள சந்திக்கிறேன் கைஸ். மறக்காமல் இந்த சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐகானை லிங்க் பண்ணிடுங்க. அடுத்து நான் சொன்ன மாதிரி கமெண்ட்டும் பண்ணிடுங்க கைஸ். இவனுக்கு என்ன நியமிக்கிறேன்னு அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய் கைஸ்.